என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற சில்லற காசு செலவாகிற வரைக்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு காயின், யார்கிட்ட என்ன மாட்டதோ தெரியல. 5 ருபீஸ் இருக்குது, 10 ருபீஸ் இருக்குது. சாமிகிட்ட கொடுக்க போகிறேன், பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கீழ்கட்டளையில் இருக்கிற விநாயகர். பார்த்தீங்கன்னா 27th இயர் ஆனிவர்சரி இது. 1997லேருந்து மேக் பண்ணிருக்காங்க. ஒரு இயரும் கேப் போல், ஒரே ஒரு வருஷம் மட்டும் நடுவில் கோவிட்டில் மிஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக கீழ்கட்டளை ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் மேக் பண்ணிருக்காங்க. அப்படியே ஸோ இதுதான் கீழ்கட்டளையில் இருக்கிற சாமி. இவங்க பார்த்தீங்கன்னா வயநாட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு பாட்டியும் குழந்தையும் காட்டில் இருக்கிற யானை வந்து அந்த வயநாட் லேண்ட்ஸ்லைட்லேருந்து காப்பாற்றிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த இஷ்யூ தான் இது பண்ணியிருப்பாங்க. சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு யானை, காட்டு யானை வந்து உங்கள் ஃபேமிலியவே காப்பாற்றிருப்பாங்க. வயநாடு லேண்ட்ஸ்லைட் ஜஸ்ட்டு ஜூலை மந்த் நடந்ததில் அந்த லேண்ட்ஸ்லைட்லேருந்து இவங்கள தான் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்கட்டளையில் இயர்லி டேர்ம்ஸில் 27 இயர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருப்பாங்க. லைக் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023ல் சந்திராயன் 3 அந்த மூணில் லேண்ட் பண்ண அந்த இன்சிடெண்ட் மேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விதவிதமாக ஃபுல்லாக சில்லற காசு, 1 to 3 ருபீஸ் அப்படி சில்லற காசு, சங்குப்பூ, இன்னும் நிறைய இருக்கும். மஞ்சள் ஃபுல்லாக பூ வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. மஞ்சள், கிராஸ், கம்ப்யூட்டர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்னு சம்திங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு நிறைய இருக்குது. நான் இதுலேருந்து கண்டினியூவாக பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2003லேருந்து நான் கண்டினியூவாக எல்லா பிளேயருமே பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுதான் கான்செப்ட். வயநாட்டில் நடந்த உண்மை சம்பவம். இந்த 2 குழந்தை பொம்மை, குழந்தைங்களெல்லாம் விளையாட விட்றாங்க சூப்பராக. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், சூப்பராக. மெயின் ரோட்லேயே தான் வைப்பாங்க இயர்லி டைம்ஸில். ரொம்ப சூப்பராக ஒரு இதுவும் ஒரு கான்செப்ட் வச்சு வைப்பாங்க. லாஸ்ட் இயர் நல்லா இருந்தது, லைக் அந்த சந்திராயன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயநாடு இன்சிடென்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. யானை பொம்மை இவங்க 2 பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்கட்டில் இங்கேயே ஒரு புள்ளியார் வச்சுருக்காங்க. அம்பாள் நகர் புள்ள, ஃபுல்லாக கோல்டு கலரில் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமிக்கிட்ட வச்சு விட்ருவாங்க புள்ளியார்கிட்ட. இங்கே ஒரு சாமி இருந்தது கீழ்கட்டில், இது 3வது சாமி இங்கே வச்சுருக்காங்க. சின்னதாக அழகாக இருக்குது. அம்பாள் நகர். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் புள்ளியார். இங்கே ஒன்று இருக்குது கீழ்கட்டிலே. இது 4th ஒன் பார்க்குறேன்னா அது நல்லாயிருக்கு. இதுவும் லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக. இங்கே ஒரு சாமி இருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்டில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இதுக்கப்புறமா காட்டுறேன். ஓகேயா? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேக்குக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வச்சுருந்தாங்க. இப்போ லேக் வந்து சூப்பராக ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், லைக் எவ்வளோ மீன் தருது அவங்களுக்கு. இப்போ நம்ம பொறி போட்டால் மேபி வரும். நான் இப்போ கையில் பொறி கொண்டு வரல. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மூவர் சம்பட். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஏற்றமாக இங்கே அழகாக கட்டி வச்சுருக்காங்க. இவங்க தான் அந்த சாமி அழகாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம் ஒரு ஏரியாவுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்கு பாருங்கள். அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். முருகர் மேலே, கீழே புள்ளியார், கீழே பாம்பு, மயில் எதுக்கெல்லாம் சூப்பராக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளியார் வச்சுருக்காங்க. யானை பொம்மை யானை பொம்மை இங்கே வச்சுருக்காங்க அழகாக. இது பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கூல் ஜூனியர் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிள்ளையார் வச்சுருக்காங்க. அனதர் ஒன் அட் மடிப்பாக்கம். என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 பிள்ளையார் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. இப்போ கேட்குதா யானை சவுண்டெல்லாம் சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சண்டே தான் கடலில் கரைக்கு போவாங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கும். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து இவ்வளோ அழகாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க பாருங்கள். Until next time, thank you, bye.